சித்ரா பௌர்ணமி அன்று, அதாவது சித்திரை மாத பௌர்ணமி தினத்தில் மட்டும் ஆண்டுக்கு ஒருமுறை திறக்கப்படும் புகழ்பெற்ற ஆலயம் மங்களாதேவி கண்ணகி கோயில் ஆகும். இந்த ஆலயம் பற்றிய முக்கிய விளக்கங்கள் பார்க்கலாம் வாங்க. ஆலய அமைவிடம் இது தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநில எல்லையில் தேனி மாவட்டம் குமுளியிலிருந்து சுமார் 14 கிமீ தொலைவிலும், கேரளாவின் இடுக்கி மாவட்டம் பெரியார் புலிகள் காப்பகத்தின் அடர்ந்த காட்டுப்பகுதியிலும் கடல் மட்டத்திலிருந்து 1337 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. மூலவர் கண்ணகி மங்களாதேவி. பழமை இது சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான கருங்கற்களால் கட்டப்பட்ட கோவிலாகும். ஏன் இந்த ஒரு நாள் மட்டும் திறக்கப்படுகிறது? வனப்பகுதி கட்டுப்பாடுகள். இந்த கோவில் பெரியார் புலிகள் காப்பகத்திற்குள் இருப்பதால் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் அடர்ந்த காட்டுப்பகுதி காரணமாக ஆண்டு முழுவதும் மூடப்பட்டிருக்கும். சித்ரா பௌர்ணமி அன்று இரு மாநில அரசுகளின் கூட்டு ஏற்பாட்டுடன் கோவில் திறக்கப்படுகிறது. நிர்வாக அதிகார வரம்பு சர்ச்சைகள் காரணமாக இந்த ஏற்பாடு அவசியமாக இருந்தது. இந்த நிகழ்வு சித்ரா பௌர்ணமி சிறப்பு வழிபாடு. சித்ரா பௌர்ணமி நாளில் அதிகாலை 6 மணி முதல் மாலை வரை பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். பூஜைகள். தமிழ்நாடு மற்றும் கேரளாவைச் சேர்ந்த பூசாரிகள் இணைந்து சிறப்பு பூஜைகள் மற்றும் மங்களதேவிக்கு வழிபாடுகள் நடத்துகிறார்கள். இந்த நாளில் மங்களதேவியை வழிபட்டால் தாலி பாக்கியம் நிலைக்கும், மங்கள நிகழ்வுகள் தடையின்றி நடக்கும் என்பது பெண்களின் நம்பிக்கை. கடும் வனப்பகுதி என்பதால் தரிசனம் முடித்து மாலை 5 மணிக்குள் அனைவரும் வெளியேற வேண்டும். இரவு தங்க அனுமதி இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.